ஹலோ சார், நான் கிஷோர் பேசுகிறேன், ரித்துவோட மாஸ்டர். சொல்லுங்கள். அங்கே நிறைய க்ரௌடு இருந்ததுனால சில விஷயங்கள் என்னால் பேச முடியல. பரவாயில்ல, இப்போ சொல்லுங்கள். சார், ரித்து இறந்தது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். நாங்கள் எல்லாருமே ரொம்ப கலங்கிட்டோம். ஆனால் ரியாலிஸ்டிக்காக சொல்கிறேன், பத்திரிக்கை எல்லாருமே இதை தற்கொலைன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே இருக்கட்டும், அதை பெரிய விஷயமாக்க வேண்டாமே. ஏன் சார், நாங்கள் பல மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க இயர்லி பர்ஃபார்மன்ஸ் வருது. அது பல பேரோட உழைப்பு சார். இந்த கேஸ்னால் அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை தற்கொலையாகவே முடிச்சிடலாம். ஆனால் யார் ரித்துவை கொலை பண்ணாங்கன்னு தெரிகிற வரைக்கும். சார், நான் எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன். ரித்து இப்போ உயிரோடு இருந்திருந்தா இந்த முடிவு தான் எடுத்திருப்பா. இங்கே இருக்க ஆர்டிஸ்டோட லைஃப் சார், அது வீணாக வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்கள் ரிஹர்சலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நீங்கள் தாராளமாக ஸ்டேஜ் ஷோ பண்ணுங்கள். சார், உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதுல்ல?